நேற்று எபிசோட் முடிஞ்சது. விக்ரமும் வினோதனாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார், நான் வந்து வார்த்தைகள் இதாக பயன்படுத்தினா கூட என் பக்கம் நியாயம் இருந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க உச்சுன்னு சொன்னது தப்பு தானேங்கிறாரு. கிளியராக ஒரு பாயிண்ட்டை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாரு. எபிசோட்லேயும் நான் கவனித்தேன், நீங்கள் யாராச்சும் கவனிச்சிங்கன்னா சொல்லுங்கள். அந்த ஸ்டார்டிங்கில் ஹேய் என் ஒய்ஃபை பற்றி எதுக்கு பேசினேன்னு இப்படி கையெல்லாம் இது வைத்துட்டு கண்ணெல்லாம் உருட்டிட்டு ஒரு மாதிரி வந்தார்ல, அந்த போர்ஷனை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. விஜய் சேதுபதி சாரும் அதை ஒன்றுமே சொல்லலை. அதை க்ளீனாக உங்கள் ஒய்ஃப் சொல்லி தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவப்பட்டு அடிக்க வர மாதிரி அந்த கண்ணை உருட்டிட்டு வந்தது, அந்த கதகளி ஆக்ஷன் அப்படி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. விஜய் சேதுபதி சாரும் கன்வீனியண்ட்டாக நீங்கள் அந்த போர்ஷனை எப்படி ஸ்கிப் பண்ணலாங்கிற ஒரு வார்த்தையை விஜயஸ் கேட்கவே இல்லை. சரி அங்கே தான் நடந்துச்சு, முடிஞ்சிட்டு அப்புறம் சரி ஓகே அப்படி, அதாவது தப்புங்கிறத ரொம்ப லேசாக கொஞ்சம் கூட வலிக்காமல் குக்குன்னு கம்புக்கும் அடிக்காமல் திங்கியும் நோகாமன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். அதை வந்து விக்ரம் வந்து வினோதனா கிட்ட திருப்பவும் சொல்கிறார், நான் அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேங்க, என்னை வந்து அதை அவர் அப்போ இடத்துல உச்சுன்னு சொன்னது தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு கொஸ்டின், திவ்யா நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படி கையை அப்படி வச்சுட்டு இப்படி மேலெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருந்தார். இப்போ பாரு வந்து அங்கே இங்கே இப்படி பண்ணுறாங்க, அது தப்புன்னு விஜேஎஸ் நிறைய வாட்டி திட்டிருக்கார்ல, அவங்க அதை ஹார்ஷாக பண்ணுவாங்க. அதை இவர் சாஃப்டாக இவ என்ன சொல்கிறா என்னை பற்றிங்கிற மாதிரி இப்படி மேலே வானத்தை பார்த்த மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பார். அது மட்டும் அக்செப்டன்ஸ் கணக்கில் வருமா, அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. அப்போவும் இவர் அக்செப்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு என்னென்னா அந்த போர்ஷனே ஸ்கிப் பண்ணது. நான் முதல்ல இவர் ஒன்று புரிஞ்சுக்கணும், இங்கே எல்லாரும் அவரோட அம்மாவும் அப்பாவும் கிடையாது. இவர் வருத்தப்பட்டவனே ஐயோயோன்னு போய் இருக்கிறதுக்கு ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ் தான். அதுக்கு நீ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் போடாமல் நீ பண்ணியிருந்தேன்னா எல்லாரும் தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. நீ அவ்வளோ பெரிய ஆக்ஷனை போடுவேன், அதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி பண்ணும்போது யார் இது பண்ணுவாங்க, யாருமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதை தான் வந்து திவ்யாவும் பண்ணாங்க. அந்த உச்சு பண்ணது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. உச்சு அவ்வளோ தூரம் கஷ்டப்படும் போது எப்படி உச்சு பண்ணுவாங்கன்னு கேட்குறதுக்கு அவங்களாம் நம்மளோட பேரண்ட்ஸ் கிடையாது. நம்மளால் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலையா நம்ம ஒதுங்கி போயிடணும், அவ்வளோதான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இவ்வளோ தூரம் திருப்பி ஃபீல் பண்ணுறது. ஆனால் வினோதனை வந்து டேரெக்டாக ஆன் த ஃபேஸ் சொல்லிட்டாரு, ஃப்ராடுன்னு. அவனை என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து அப்படி ஃப்ரெண்டில் நின்று ஃப்ராடுன்னு அவங்க டீமில் ஃபீல் பண்ணியிருக்காங்க, அது தப்புன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது உனக்கு வேணால் கரெக்டாக இருக்கலாம், தப்புன்னு ஃபீல் பண்ணனால தான் அவனை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் அவ்வளோ கிளாரிட்டியாக பேசி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. உண்மையிலே எனக்கு நல்லா இருந்துச்சு. யாராவது ஒருத்தர் அதை விக்ரம் ஃபேஸ்க்கு நேராக சொல்லணும். யாருமே இதுவரை சொல்லலை. எல்லாருமே அவர் சொல்கிறது கேட்டு ஆமாஞ்சாமி தான் போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக வினோதனா தான் அதை சொன்னார், நீ சொன்னது வார்த்தை சொன்னது தப்பு தான், இவர் ஃப்ராடு பொய்க்காரி அது இது மேனியாக்கு ஈகோசென்ட்ரிக் மேனியாக்கு அதில் ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் வேறு நடுவில் எல்லாமே எடுத்துகிட்டு அக்செப்டன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் அந்த திவ்யா பேசும்போது அவர் அப்படி இந்த கையை வச்சுட்டு என்னெல்லாம் சொல்கிறான் பாருன்னு சொல்லி நம்ம மேலே பார்ப்போம்லாம், அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் போடுறது கவனிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.